நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல ஒரு ரேம்ப் ஆட போறோம். ஆனா இந்த ரேம்ப் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒண்ணு கோல்டு கிடைக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கிடைக்க போறது ஒரு மர்மமான சேர். இந்த சேர்ல யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்க போகுது. அந்த பவரை வச்சு அவங்க தங்கமா மாத்தலாம். டே பசங்களா, எப்ப பார்த்தாலும் வரீங்க தோக்குறீங்க, அது எதுக்குடா வரீங்க? வீட்டுல இருக்க வேண்டியதானே, எதுக்கு வரீங்க நீங்க? தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கப்பா, நான் மட்டும் தனியா போறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? எப்படியும் விட்டு குத்துருங்க. நானாச்சும் பரவாயில்ல, அப்படி எப்படி நீ ஏதாச்சும் எப்படி திருநர் பண்ணி அப்படி ஏதாவது பூந்துட்டு வந்து ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவேன். உன் பக்கத்துல ஒருத்தன் அங்க பாரு, கடவுள்கிட்ட கேக்குறான். கடவுள் அவனுக்கு கர்ண கிழங்கு இல்ல, கர்ணையா எதுவுமே காட்ட மாட்டாரு. ஒண்ணுமே இல்ல. எது கடவுள் கர்ணக்கிழங்கு காட்ட மாட்டாரா? ஏய் என்னடா டிரைவரே, உனக்கு கடவுள் கர்ணக்கிழங்கு காட்ட மாட்டாராமே அவன் சொல்றான். ஏய் நீங்க வேணா பாருங்கடா, இந்த தடவை என் வேண்டுதல் வீண் போகாது. கடவுளே, எனக்கு எப்படியாவது இந்த தடவை அந்த பரிசை அதை எனக்கே கொடுங்க. நான் அதுல உட்காஞ்சி எனக்கு அந்த பரிசை கொடுத்து நான் அதுல வின் பண்ணி எப்படியாவது இந்த தடவை வின் பண்ணி ஆகணும். கடவுளே 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 கடவுளே, எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். கடவுளே, என்னைய கலாய்னு கலாய்ச்சவனுங்க எல்லாம் கதறணும். கடவுளே கதற சீர். இவன் ஒருத்தன் சிரிப்பு காமிச்சின நடுவுல. டேய் டிரைவரே, ஏன்டா இப்படிலாம் பண்ற? நான் சொல்றது கேளு, கவலைப்படாம நீ வேண்டு. நீ என்ன ஒன்னா கவலைப்படாம கடவுள் கிட்ட வேணாலும் கடைசில அந்த கடவுள் உனக்கு எல்லாமே குடுக்குற மாதிரி குடுக்க மாட்டாரு, உன்னை கை விட்டுருவாரு. சரி பேசுறது போதும். யாரு முன்னாடி போறது, முன்னாடி யாரு போறதுன்னு சீக்கிரம் முடிவு பண்ணுங்கடா. டேய் நேரம் ஆகுது, இருட்டிட போகுது. இல்ல இந்த தடவை நான் தான் போக போறேன். ஏன்னா நான் வேண்டி இருக்கேன், என் வேண்டுதல் வீண் போகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் முன்னாடி போய் ஜெயிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் டிமிக்கி கொடுக்க போறேன். நான் முன்னாடி போறேன்டா. டேய் என்ன விட்டுருங்க, நான் முன்னாடி போறேன். சரியா? நான் தான் போவேன். டேய் டிரைவரே வா, இவன் பாரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி இப்படி கை வச்சு நிக்கிறான். நீ ஒரு பக்கம் புடி, நான் ஒரு பக்கம் புடிச்சு தொங்குறேன். எது தொங்க போறீங்களா? டேய் சீக்கிரம் போங்கடா, நானே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வச்சிட்டு இருந்தா கை ஸ்ட்ரென்த் ஆகுமா, அதனால இப்படி வச்சிட்டு இருக்கேன். உங்களை தொங்க விட்டு என் கையை உடைச்சிக்கிறதுக்கா? உன்னைய தொங்க விட்டு ஒரு கையை பறி கொடுக்கறக்கு. நீங்க பாட்டு பேசிட்டே இருங்க. கடவுள் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர் வரத்தை எடுத்துட்டு போயிட்டு அதை தட்டி தூக்குறேன் பாரு. நீங்களாம் வேடிக்கை பாருங்க. கை கட்டி கை நீட்டி 2 பேரும் வேடிக்கை பாருங்கடா. எனக்கு எந்த வண்டி எடுக்குது? பேசாம இந்த எது எடுக்கலாம்? இதுவா எந்த வண்டி எடுக்கிறதுலே கன்ஃபியூஸா இருக்குது. சரி, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் கண்ணா ரெண்டும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் இந்த மீனை வறுத்து துண்ணலான்னு பார்த்தா மீனுக்கு இல்ல உயிரு. நேரா போய் ஜெயிச்சு எப்படியாவது இந்த தடவையாச்சும் ஜெயிக்கணும். பொருளா கிடைக்கிறப்பதான் ஜெயிக்க முடியல. இந்த தடவை பவர் கிடைக்க போகுது. பவர் எனக்கு தாண்டா அந்த பவரே நான் தாண்டா. ஏய் ஊருக்குள்ள எவன்டா டயர்லாம் போட்டு வச்சுக்கிது? எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இது என்னது? ஏய் என்னடா இது? டேய் எங்க கழுத்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டு வச்சுக்கிறீங்க? இதுக்கப்புறம் குறுக்க எவன் வந்தாலும் எகிரி மிதிச்சுட்டு வடலாம் போட்டு வச்சிருக்கீங்க. என்னடா இவ்வளவு பெரிய வடையா இருக்க? ஏய் டெட்புல், நீ என்ன பண்றீங்க? ஓரமா போ. வீட்டுல சொல்லிட்டு வட்டியா? ஊருக்குள்ள வந்து ஓரமா நிக்காம இங்க என்ன வழியில நின்று இருக்கிற? அடுத்து எவனோ நிக்கிறானே, தனச என்ன பண்ண போற? ஏன் என்கிட்ட வண்டியை ஓட்டிட்டு வர? இங்க இருந்து போ. டேய் தனச, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? இங்க என்ன குறுக்குல நின்னு? வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? என்ன ஓரமா போட்டா ஓய் அடிச்சு தூயிடுவேன். ஐயோ போச்சே. டேய் பால் பச்சை ஸ்பைடரு, தூக்கி அடிச்சிருவேன். போயிடு. ஒரு வழியா குறுக்குல இருந்த எல்லா தடைகள் எல்லாம் டபாக்குன்னு உடைச்சிட்டு முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறான் இந்த டிரைவரு. எந்த பக்கம் வழி இருக்கே? வழிய காணோம். இதோ இருக்கா? என்னடா இது இப்படின்னு வழிய கொடுத்து நம்மள போட்டு தலை சுத்த வைக்கிறீங்க. ஏற்கனவே எனக்கு பிபில ஐபிபி லோ பிபின்னு வந்து தலை சுத்துது. இவனுங்க வழிய வேற கொடுத்து வந்துட்டேன். கரெக்டா இருந்தா பரோட்டா. வந்துட்டேன். கரெக்டா. ஏன்னா இந்த தடவை நான் மட்டும்தான் வெற்றியாளர். நான் தான் வெற்றி. ஜெயிக்க பிறந்தவன்டா இந்த டிரைவரு. என்ன இது? எவன்டா இந்த இடத்துல பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுது? ஏய் இவ்வளவு பெரிய பழுப்படா கொடுப்பீங்க? இதுல எப்படி நான் ஏறி போறது? யார் வீட்டுல இருக்கிற பழுப்பு தூக்கின்னு வந்து ஏதோ ஒரு வீட்டு மேல போட்டு விட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்தா பரவாயில்ல. இடிக்கிற இடியில இன்னைக்கு இந்த பழுப்பு ஒட்சின்னு பறக்க போகுது. அட இப்போ பாரு, பழுப்பு பறக்க போகுது. 1 2 3 டமால். என்ன இது? ஐயோ இல்ல போச்சு.
அவன் என்னைக்கு ஜெயிச்சிருக்கிறான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அப்பவே தெரியும். அவன் டபாக்குன்னு போய் டுபாக்குன்னு கவுந்து போனு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. நம்ம சொக்கா கேத்த மாதிரி வண்டி கலரே. போலாம் போலாம் போலாம். அவனுக்கு சொல்ல போனா கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. கரெக்டா போயிருந்தா ஈஸியா போயிடலாம். ஈஸியான வழி அது. தேவையில்லாம போய் முடக்குன்னு விட்டு டபாக்குன்னு விட்டான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பக்கம் எப்படி போறதுன்ட்டு. ஆனா இந்த பிராங்கலின் பையன் பின்னாடி வேற இருக்கிறான். நம்ம ஊந்தா அவன் போய் அந்த பவரை தட்டி தூக்கிடுவான். போ 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 போ. விடக்கூடாது. இந்த வழியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர போயிருக்கான். நமக்கு வசதியா போச்சு. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் குறுக்கல நின்று இருந்தானுங்க. அதெல்லாம் தாண்டி எப்படியோ அவன் போய் நமக்கு வழி உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கான். நன்றி நன்றி நன்றி. அவன் போகும்போதே நான் கவுன்ச்சா அந்த இடத்துல வழி இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, அவனுக்கு தான் மூளை கொஞ்சம் கூட இல்லையே. மூளை இருந்திருந்தா மூளை வேலை செஞ்சிருக்கும். களிமண்ணை வச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது என்ன நடந்துச்சுன்ட்டு. இது மேல நேராட்டம் ஏறினானா, அப்படியே இது மேல திரும்பியும் ஏறினானா, அப்படியே பக்கத்து வீட்டு மேல ஏறினானா. ஏறினதுக்கு அப்புறம் இங்க ஒரு பைப் இருந்துச்சு. சைடா வந்தா வேலை முடிஞ்சுது. ஐடியா இல்லாத பசங்க. ஆனா இது தெரியாம அவன் அது மேல விட்டு ஏத்துறேன்னு டமால் ஏத்தி கட்சியில போய் கீழே ஊண்டான். ஏதோ ஊந்தது நமக்கு வசதியா போச்சு. ஏன்னா நான் தானே ஜெயிச்சு அந்த பவரை எடுக்க போறேன். எனக்கு மட்டும் அந்த பவர் கிடைச்சா இங்க இருக்கிற எல்லா பொருளையும் தொட்டு தங்கமா மாத்தி அப்படியே தங்கத்திலே மிதப்பேன், தங்கத்திலே குளிப்பேன். இங்க இருக்கிற தண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் தங்கமாக்கி தங்கத்துல குளிக்க வேண்டியதாங்க. இங்க பாருங்க குறுல பொருள் போட்டுச்சுறாங்க. வரவும் பொருளே அவனை போடணும்டா. போடா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு கிடைக்க போற பவர் அந்த மாதிரி பவர் அந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி. இங்க வேண்டா பால் போட்டு வச்சுதே, அதெல்லாம் இடிக்க முடியாது. அது எங்கேயோ ஓரமா கிடையாது. அது ஓரமா இருக்குது, நம்ம ஐடிக்கணும். வண்டா பலூன் என்ன இது தேவையில்லாம வந்து குழி உள்ள ஊத்துட்டேன். ஏறிடுச்சு. எப்படியோ இந்த வண்டி கொஞ்சம் பவர் இருக்கிறதுனால தப்பிச்சேன். கொஞ்சம் பவர் கம்மியா இருந்துச்சு, நம்ம கதை முடிஞ்சிருக்கும். வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில வண்டி எட்டுன்னு வர்றேன் நானு. டக்கு முக்குனுக்கு தாளம் நல்லா போய் ஜெயிச்சானாக்கா பவர் கிடைக்கும். தாளம் போ வட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்ட வட்டன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இடம் கொஞ்சம் போயிடும். இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆனாலும் ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு தான் அதிகமா இருக்குதே. அதனால நான் தான் ஜெயிக்க பிறந்தவன்டா இந்த மைக்கில். இல்ல ஐயா என்ன இது இப்படி ஆயி போச்சு. நினைச்சாடா டேய், நீங்க போகும்போதே தெரியும் பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கணுங்களே தவிர பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தான். எந்த வண்டி அந்த வண்டி. சரி நம்ம வந்து இதுல சிவப்பு கலர் வண்டி எடுத்துட்டு போவோம். சிவப்பு கலர் எடுத்துட்டு பறக்க வேண்டியதான் நண்பர்களே. இவங்கள மாதிரி நம்ம போயிட்டு அதை போனோம் இதை போனோம் சொல்ல போறது இல்ல. ஏன்னா நம்ம தான் ஜெயிக்க போறோன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இவனுக்கு 2 பேரும் தோத்து போயிட்டானுங்க. நானும் தோத்து போயிட்டா யாருக்கும் அந்த சேர் போயிடும். அதனால நம்ம அதை ஜெயிச்சு கண்டிப்பா அது ஒரு ஏதோ ஸ்பெஷல் பவர்லாம் வேற கிடைக்குதாமே. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு முடிவு ஆகி போச்சு. நம்ம தான் இல்ல அப்படிலாம் சொன்னா ஏதாவது ஒன்று ஆயிடும். கண்டிப்பா நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். வழியில ஊன்ட்டா வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளவுதான், யாருக்குமே இல்லாம போயிடும். ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் யார் லாஸ்டா, அதாவது ரொம்ப தூரம் யார் போனாங்களோ அவங்களுக்கு அந்த பிரைஸ் கிடைக்கிற மாதிரி போயிட போகுது. அப்புறம் மைக்கிள் தான் இதை இப்போ இருக்க வரைக்கும் தூரமா போயிருக்கான். அவனை எப்படியாச்சும் முதல்ல தாண்டணும். அவனை தாண்டிட்டா போதும், நமக்கு அந்த பிரைஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். இருந்தாலும் அதை ஜெயிச்சே ஆகணும். வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே இங்கதானே எங்கேயோ ஊந்தான். இங்கதான் போயிடு தாண்டிட்டேன். அவ்வளவுதான், மைக்கில் விழுந்த இடத்த தாண்டிட்டேன். இதாண்டா குறுக்கல போட்டு வச்சிருக்கீங்க. வரம்போ ஏற்கனவே வண்டி ஓட்ட முடியாம ஒத்தாடி பாதையில விட்டு நம்மள இது பண்ண விடுறானுங்க. இவன் நடுவுல பொருள் வேற போட்டு விடுறானுங்க. போடா வந்துட்டேன் நினைக்கிறேன் நண்பர்களே. கிட்ட வந்துட்டேன். உழுந்துராதரா கைப்புள்ள. உழுந்துராத. ரொம்ப கஷ்டமான இதுவா வச்சு விட்டுருக்காங்க. கரெக்டா போ. இருடா இது என்னடா ஒரே ஒரு கட்டையை வச்சு விட்டுறீங்க. என்ன டெட்புல் என்னண்ணே சௌக்கியமா? வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன இங்க வேலை? போய் கீழே விழுங்க. போங்க. அவ்வளவுதான், கீழே தள்ளி விட்டாச்சு. போ. ஊந்துராதரா. கரெக்டா போ. செல்லாத்தா செல்லாத்தா அரியாத்தா வண்ட ஃபைனலா எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. இது வேற குறுக்கல போட்டு இது வேற வண்டி பின்னாடி மாட்டிக்குது வேற பின்வீல்ல. அதை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துடுற மாதிரி வந்துட்டேன். இது என்னதே? ஓ சும்மா அங்கே என்னடா இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க.
லைட்டா விழுந்தாலும் முடிஞ்சிருமே நம்ம கதை. பண்ணு வந்திருக்கு, பண்ணு பயலுக கொடூரமா. இப்போ இதுலயும் தாண்டமா கட்டைய போட்டு விட்டுருக்கானே. வந்தாச்சு பக்கத்துலயும் கட்டை இருக்கு. அங்க யாரா நிக்கிறது? யாரா நீங்க? வாங்க நம்ம வாகனத்திலே கலர் கோழி விக்குது பாருங்கம்மா. கலர் கோழி குஞ்சு விக்குது பாருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. இவனுங்க என்ன கலர் கோழி மாதிரி கலரா என்ன பால் பச்சனை ஓர போங்க. என்ன கலர் கோழி போய் பொந்தாங்கோழி வந்துருச்சு. ஏய் தானோச, இப்பதானே நாங்க அடிச்சு தூக்குனா திரும்பி இங்க வந்து நிக்கிறாங்க. அவன் அச்சமில்ல ஓடுன்னு வந்துனே இருக்கிறேன். ஆனா இடமும் வந்துனே இருக்குது. அதை எப்பயாடா கொடுப்பீங்க எனக்கு? அந்த பவர் எனக்கு கொடுத்து நான் அந்த பவரை வச்சு கோல்டா மாத்துறேன்டா சீக்கிரம். வந்துட்டாடா. சூறக்காத்த போல வராடா. பறந்து வந்துட்டா. வந்துட்டேன். எஸ், ஜெயிச்சிட்டோம். சொல்லு, நாம ஜெயிச்சிட்டோம். நான் தான் பேக்கா? நான் தான் டோராவா? தப்புப்பா சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு வரும் ஒரு வரியா வந்து அந்த சேரை பார்த்துட்டேன். சேர்ல ஏதோ லைட்ல எரியுது. நண்பர்களே, இந்த சேரை பார்த்தா கொஞ்சம் இல்ல ஒரு மாதிரி ரொம்ப வில்லங்கமா தான் இருக்கு. இந்த சேரை நம்பி உட்காரலாமா? இல்லையா சேரு, உன்னை நம்பிதான் உட்கார போறேன். உட்காந்துட்டேன். என்னடா இது? என்னமா அவன் இங்க ஒன்னும் ஆக மாட்டேங்குது. ஆகுது. ஏதோ லைட்டா கரண்ட் அடிக்கிற ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க லைட்டா. என்னடா கிறுகிறுன்றது கீழே. டேய் என்னடா இது? என்னமோ ஆகுதுங்க எனக்கு. என்ன இது? என்னமோ ஆகுது. என்னமோ ஆக போகுது. ஏதோ ஆச்சு, டக்கு நார்மல் ஆயிட்டேன். என்ன இது? ஒருவேளை அந்த பவர் நமக்கு வந்துருச்சா? இந்த வண்டியை தொட்டு பாப்போம். இந்த வண்டியை தொட்டா தெரிய போகுது. தொட்டுட்டேன். தங்கமா மாறிடுச்சா இந்த வண்டி? அருமை நண்பர்களே, உண்மையா எனக்கு பவர் கிடைச்சிருச்சு. இனிமே நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாற போகிறது. தொட்டதெல்லாம் தங்கம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்மள தடுக்க முடியாது. இந்த உலகத்திலே பெரிய பணக்கார யாருன்னு கேட்டா நம்ம தான். ஏன்னா தொட்டதெல்லாம் தங்கமா மாற போகுதுல. கீழே இருக்குது தொட்டா தங்கமாக போகுது. ஒருவேளை என்னைய நான் தொட்டுக்குனா தங்கமா? என்னைய நான் தொட்டு கூடாது. ஏன் மூளையா இப்பெல்லாம் யோசிக்குது? வேணாம், என்னைய நான் தொட்டு கூடாது. வரும்போது வேற வண்டியில வந்தா இப்ப நான் தங்க கலர்ல இருக்கு அந்த வண்டி. யாருது அது? என்ன வண்டி? அடே, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அது வந்து எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து உற்சாகத்தோட உச்சகட்டத்துல இருக்கேன்டா. நான் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறும். அந்த அளவுக்கு எனக்கு பவர் கிடைச்சிருக்கு. இப்ப நான் உங்களை தொட்டாலும் நீங்க தங்கமா மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கா எனக்கு. டேய் இதெல்லாம் நம்புற மாதிரி அறியுது. நானும் தான் முதல்ல நினைச்சேன் ஜெயிச்சா பவர் கிடைக்கும், அதை வச்சு இதுவா மாத்தலான்ட்டு. அப்புறம் பிராக்டிக்கலா யோசிச்சா இதெல்லாம் நடக்காத காரியம்பா. அதெல்லாம் நடக்காத வாய்ப்பு இல்ல. தொட்டா எப்படி தங்கமா மாறும்? அதுவும் நீ தொட்டா தங்கமா மாறுமா? ஆமா பிராங்க்லின், அவன் சொல்றதும் கரெக்ட் தான். தொட்டா எப்படி தங்கமாவும்? அதெல்லாம் மாற வாய்ப்பே கிடையாது. நீ சும்மா லுலலாய் விட்டுன்றீர. இல்ல இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். எங்க அவனை தொட்டு காட்டு பாப்போம். நீ தங்கமா மாத்து. நீ அந்த வண்டியில தங்க கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு வந்துற. ஏதே இதுக்குள்ள நான் பெயிண்ட் அடிச்சு அந்த வண்டி காஞ்சிருச்சா? ஏண்டா நான் எங்கடா பெயிண்ட் அடிச்சேன்? இல்ல நாங்க நம்ப மாட்டோம். அப்ப எங்க கண்ணு முன்னாடி எதையாச்சும் நீ தங்கமா மாத்தி காட்டு. டேய் அதுக்கு நீ என்னெல்லாம் தொடக்கூடாது சரியா? நீ வேணா அவனை தொட்டுக்கோ. பேச்சாதான் இருக்கணும். என்கிட்ட வராத. இவங்க ரெண்டு பேர்ல யார தொடலாம்? எனக்கு தெரிஞ்சு ஏதே டிரைவரு நீ தான் நிறைய தடவை ஜெயிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நேரா வந்து உன்னையதான் தொட போறேன் சரியா? டிரைவரே, இத்தனை நாள் ஜெயிக்க முடியல தங்க கடையில இல்ல, நான் உன்னைய தங்கமா மாத்துறேன். நீயே உன் நாடகங்கள்ல வச்சுக்கோ. இந்தா தங்கமா மாறிட்டான். ஆத்தாடி, தொடர்றதெல்லாம் தங்கமாவுதே. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ ஃபைனலி நமக்கு அந்த பவர் கிடைச்சிச்சு. இதை வச்சு நம்ம தொடர்றது எல்லாத்தையும் தங்கமா மாத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.